அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ஷரியத் தாவா. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குர்ஆனுடைய சட்டங்கள். எல்லோரும் என்னடா குர்ஆன் ஓதுறதுக்கு தெரியும், ஆனால் அதில் சட்டங்கள்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குர்ஆனை சட்டத்தோட தஜ்வீதோட ஓதணும். என்னடா நிறைய பேர் உங்களுக்கு தான் தெரியும், நிறைய பேர் தஜ்வீத்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த தஜ்வீத்னால் என்னென்னு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறப்ப பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ தஜ்வீத் அப்படின்னா என்னென்னா, குர்ஆனை சட்டப்படி முறைப்படி அழகாக ஓதணும். ஓகேவா? இப்போ அழகாக ஓதணும்னா குர்ஆனோட சட்டங்களை நம்ம என்ன பண்ணணும், பார்த்து ஓதணும். அது மாதிரி குர்ஆனோட சட்டங்கள் நிறைய இருக்குது. அதில் சின்ன சின்ன சட்டங்கள் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு சின்ன சின்ன சட்டங்களாக நம்ம பார்க்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நூனே சாக்கின். ஃபஸ்ட்டு நூனை பற்றி சட்டங்கள் இருக்குது, ராவை பற்றி சட்டங்கள் இருக்குது, பாவை பற்றி சட்டங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு சட்டங்கள் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய இடத்துல குர்ஆனில் நூன் இருக்கும். யா தஸிரோன், யா அமுரோன், இந்த மாதிரி நிறைய இடத்துல நூன் அதிகமாக வருது. அதனால் நூனோட சட்டத்தை முதல்ல பார்த்துப்போம். இப்போ நூனே சாக்கின். நூனே சாக்கின் அப்படின்னா என்னென்னா, நூனுக்கு மேலே சுக்கூன் இருக்கிறது. நூனுக்கு மேலே சுக்கூன் இருக்குது. நூனே சாக்கின் என்றால் நூனிற்கு மேல் சுக்கூன் இருப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நூனிற்கு மேல் சுக்கூன் இருந்தால் நூனே சாக்கின். அது எப்படி நம்ம ஓதி காமிக்கிறது, அது கொஞ்சம் சொல்ல. அதை நான் சொல்கிற பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது தன்வீன். தன்வீன் அப்படின்னா என்னென்னா, தோ ஜபர், தோ சீர், தோ பேஷ். உங்களுக்கு தெரியும் அந்த மூணு வார்த்தையும், தோ ஜபர், தோ சீர், தோ பேஷ். அன், இன், உன் வருதா? ஸோ இந்த வார்த்தைகள் இப்போ இந்த நூனே சாக்கினும் தன்வீனும் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிச்சா? எப்படின்னு புரிஞ்சிச்சு. அடுத்து நம்ம எவ்வளோ பார்க்க போகிறோம், இப்போ தான் சட்டத்துக்குள்ளே நம்ம வரப்போகிறோம். இப்போ இந்த நூனே சாக்கின் இருக்கு இல்லையா, இந்த நூனே சாக்கினுக்கும் தன்வீனுக்கும் நான் என்ன சொன்னேன், நூனே சாக்கினுக்கும் தன்வீனுக்கும் நடுவில் எத்தனை சட்டம் இருக்கும்? 4 சட்டம் இருக்குது. இந்த நூனே சாக்கினுக்கும் தன்வீனுக்கும் நடுவில் எத்தனை சட்டம் இருக்குது? 4 சட்டம். இப்போ 4 சட்டம் இருக்குது. 4 சட்டமும் நம்மளால் ஒரே நாளில் பார்த்தா குழப்பிடும். அதனால் இன்றைக்கி ஒரு சட்டம் மட்டும் நம்ம பார்ப்போம். முதலாவது சட்டத்துக்கு பேர் என்னென்னா இல்ஹார். என்னது? இல்ஹார். இப்போ இல்ஹார் அப்படின்னா என்னென்னா, இல்ஹார் என்பதற்கு வெளிப்படுத்தி ஓதுதல் என்று பொருள். இல்ஹார்னா வெளிப்படுத்தி ஓதணும். எதை வெளிப்படுத்தி ஓதணும்? நூனை நம்ம வெளிப்படுத்தி ஓதணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ இல்ஹாருடைய எழுத்துக்களை பார்த்துப்போம். இப்போ இந்த இப்போ நான் 4 சட்டம் சொல்லியிருக்கேன்ல. என்ன சட்டம்னா, இல்ஹார், இக்ஃபா, இதுகாம், இக்லாப், இந்த மாதிரி 4 சட்டம் இருக்குது. 4த்துக்கும் அலிபாத்தால் எழுத்துக்கள் வரும். இதுக்கு இவ்வளோ எழுத்து, இதுக்கு இவ்வளோ எழுத்து அப்படின்னு வரும். இப்போ இந்த இல்ஹாருக்கு மொத்தம் எத்தனை எழுத்துனா 6 எழுத்துக்கள். நான் சொல்கிறேன். சொல்லுங்கள். ஹம்சா ஹா, ஐன் ஹா, கைன் ஹா. ஆமாம், ஹம்சா ஹா, ஐன் ஹா, கைன் ஹா. இந்த 6 எழுத்துக்களுக்கு பேர் தான் இல்ஹாருடைய எழுத்துக்கள். இந்த 6 என்னடா இல்ஹார் எழுத்துக்கள்? சரி, இதை எப்படி நம்ம தஜ்வீதோட ஓதணும் அப்படின்னா, நான் இப்போ இல்ஹாரு தன்வீன் நூனே சாக்கின் இப்போ இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இல்ஹாருடைய எழுத்து ஐன். ஓகேவா? ஹம்சா ஹா, ஐன் ஹா, கைன் ஹா. இப்போ இந்த 6 எழுத்துக்களுக்கு பின்னாடி, ஓகேவா, பின்னாடி இங்கே பாருங்கள், இப்போ நூன் வருது இல்லையா, அதாவது இப்போ 6 எழுத்துக்களுக்கு முன்னாடி இப்போ நூனுக்கு மேலே சுக்குன் இருக்குது, இல்லைனா தோ ஜபர் இருக்குது, தோ ஜேர் இருக்குது, தோ பேஷ் இருக்குது. இப்படி இந்த பேஷ்க்கு பின்னாடி தோ ஜபர், தோ ஜேர், தோ பேஷ், நூனே சாக்கின், தன்வீன். இப்போ இந்த நூனே சாக்கின்னு தன்வீன் இதுக்கு பின்னாடி இந்த இல்ஹாருடைய 6 எழுத்துக்கள் வந்தால் அந்த நூனை வெளிப்படுத்தி ஓதணும். ஓகேவா? நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. குர்ஆனை வாசி காட்டுற மறுபடியும் சொல்கிற பாருங்கள். இப்போ என்னதுன்னா, தோ ஜபர், தோ ஜேர், தோ பேஷ். அதுக்கப்புறம் என்னது? நூனுக்கு மேலே சுக்குன் இருக்குது. சுக்குன்னா தெரியும்ல, யா தஸிரூன், அந்த இன் வருதுல்ல, அதுக்கு பேர் தான் சுக்குன். அந்த சுக்குனு, தோ ஜபர், தோ ஜேர், தோ பேஷ், இந்த வார்த்தைக்கெல்லாம் பின்னாடி ஹம்சா ஹா, ஐன் ஹா, கைன் ஹா, இந்த 6 வார்த்தைகள் வந்துச்சுன்னா அந்த நூனை, அதுக்கு முன்னாடி ஒரு நூன் இருக்கு இல்லையா, அந்த நூனை வெளிப்படுத்தி ஓதணும். ஓகேவா? நான் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சே ஒரு சூறா, அல்ஹம் சூறா. எல்லாருக்கும் அல்ஹம் சூறா தான் நல்லா தெரியும் இல்லையா? ஸோ அந்த சூறாலே ஒரு வார்த்தை இருக்குது, இல்ஹாருடைய ஒரு சட்டத்தான வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை வச்சு நான் உங்களுக்கு விளக்குறேன் பாருங்கள். அல்ஹம் சூறா நம்ம அக்கா படிப்பாங்க. சிராத்தல்லஸீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன்.
இப்போ புரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அதாவது நல்லா இது பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லா கவனித்தவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், சிராத்தல் லசீன, இதில் நூன் எங்கே இருக்குது? லசீன. இப்போ நான் தான் இருக்குது, இன்னுன்னு இல்லை, அதனால் அது கிடையாது. அன் அம்த, இப்போ இங்கே வந்து என்ன சுக்குன் இருக்குது, நூனுக்கு மேலே சுக்குன் இருக்குது. இன் அன், ஓகேவா? இப்போ அப்புறம் அதுக்கு அன் அம்த, அதுக்கு அந்த நூனுக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னா ஐன் இருக்குது, ஐனோட வார்த்தை இருக்குது. நான் என்ன சொன்னேன், அப்போ இந்த நூனே சாக்கினுக்கு பின்னாடி இலஹாருடைய எழுத்து ஐன் வந்திருக்கு, அதனால் இந்த நூனை வெளிப்படுத்தி ஓதணும். அன் அம்த அலைஹிம், இந்த மாதிரி வந்து ஓதணும். இப்படி தான் வந்து இல்ஹாருடைய நிறைய வார்த்தைகள், இந்த மாதிரி குரானில் இந்த வார்த்தை மட்டும் இல்லை, நிறைய இடத்துல இல்ஹாருடைய சட்டம் வந்துட்டு கொண்டு தான் இருக்கும், ஓகேவா? அதனால் வந்து இல்ஹாருடைய சட்டத்துப்படி இனிமேல் ஓதிக்கோங்க. புரியாதவங்க மறுபடியும் நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறதுனால புரியாது, அதாவது மறுபடியும் நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சட்டம் வந்து நல்லா புரிஞ்சிடும். இது ரொம்ப ஈஸியான சட்டம் தான். என்னது? நூனை சாக்கின் தன்வீன். தன்வீன்னா என்ன? தோ ஜபர், தோ சேர், தோ பேஷ். இதுக்கெலாம் பின்னாடி ஹம்சா, ஹா, ஐன், ஹா, தைன், கா. இந்த 6 வார்த்தைகள் வந்துச்சுன்னா நூன், அதுக்கு முன்னாடி இருக்க நூனை வெளிப்படுத்தி நம்ம வந்து ஓதணும். இவ்வளோ தான் இந்த சட்டம், ஓகேவா? இந்த இல்லாரோட சட்டம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு சட்டத்தோடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.